அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல இருக்கிற உங்க தங்க நகையை மீட்க முடியவில்லையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கு உங்களுடைய தங்கத்திற்கான பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் ஏன் யோசிக்கணும்? பிரைம் கோல்ட் ஹப்பை நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரால்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனிதர்கள் கையில பிடித்திருக்கும் ஒரு மதிப்புமிக்க கனிமம் தான் தங்கம். இது அரசர்களோட ஆட்சி குறியீடாகவும் நம்பிக்கையோட அடையாளமாகவும் நெருக்கடியான காலங்கள்ல பாதுகாப்பான சொத்தாகவும் விளங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே உலக சந்தைகள் அசைந்தாலும் கூட தங்கத்தோட ஒளி மட்டும் குறையவே இல்லை. இன்றைக்கு கோல்ட் டைம் நிகழ்ச்சியில தங்கத்தோட விலை எவ்வாறு மாறுது, எதிர்காலத்துல என்ன ஆக போகுது, முதலீட்டாளர்கள் எதை கவனிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். முதல்ல சென்னையில தங்கத்துடைய தற்போதைய விலையை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை 24 கேரட் தங்கம் கிராமுக்கு 10,135ஆகவும், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 9,290 ஆகவும், 18 கேரட் தங்கம் கிராமுக்கு 7,675ஆகவும் இருக்கு. தங்கம் விலை ஏற்றத்திற்கான காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஏன் தங்கத்துல முதலீடு பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆசியாவிலையும் வளைகுடா பகுதிகளிலும் மட்டும்தான் மக்கள் அதிகமா தங்கத்தை நகைகளா வாங்கி சேமிக்கிறாங்க. நிச்சயமற்ற காலங்கள்ல தங்கம் ஒரு பாதுகாப்பான சொத்தாக இருக்கும் அப்படின்ற காரணத்தாலையும் ஆடம்பர பொருளா பார்ப்பதாலையும் தான் தங்கத்துல அதிகமா முதலீடு செய்யறாங்க. நாட்டுல அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது பாதுகாப்பிற்காக தங்கத்துல முதலீடு செய்வாங்க. சர்வதேச சந்தைகள்ல தங்கம் விலை அமெரிக்க டாலர்கள்ல குறிப்பிடப்படுவதால ரூபாய் டாலர் மாற்று விகிதம் காரணமாகவும் கூட தங்கத்தோட விலை பாதிக்கப்படுகிறது. தற்போது 2025ல தங்கம் விலைகளை பற்றி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 2025ல தங்கம் விலை உயரும் அப்படின்னு பல நிபுணர்களும் நிதி நிறுவனங்களுமே கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்வெஸ்டிங் ஹேவன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட பகுப்பாய்வின்படி தங்கம் விலை 2025 முடிவுல கிட்டத்தட்ட $3,900 உயர வாய்ப்பு இருக்குன்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த சர்வதேச விலையை இந்திய ரூபாய் அடிப்படையில கணக்கிட்டோம் அப்படின்னா தற்போதைய விலையை விட 25% உயர வாய்ப்பு இருக்கு. அதாவது 2025 இறுதியில சென்னையில 24 கேரட் தங்கம் கிராமுக்கு சுமார் 12,000 13,000 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. இப்போ எந்த மாதிரியான காரணிகளால தங்கம் விலை உயரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல் காரணி மத்திய வங்கி. உலகளாவிய மத்திய வங்கிகள் தான் தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு பெரிய காரணியாக இருக்கு. மத்திய வங்கிகள் டன் கணக்குல தங்கம் வாங்கி சேமிப்பதால தேவை அதிகரித்து தங்கத்தோட விலை உயருது. ஒவ்வொரு நாட்டிலுமே தங்கத்தோட இருப்பை பொறுத்துதான் அவங்களுடைய பொருளாதாரம் கணக்கிடப்படும். ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது அந்த நாடுகள் கரன்சியை கொடுத்துட்டு அதுக்கு பதில் தங்கமா வாங்கி முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் சென்ட்ரல் பேங்க் எல்லா தங்கத்தையும் வாங்குறதுனால டிமாண்ட் அதிகரிச்சு மார்க்கெட்டுக்கு சப்ளை இல்லாததுனால தங்கத்தினுடைய விலை உயருது. தொடர்ந்து ஆய்வாளர்கள் தங்கம் விலை உயரும் அப்படின்னு சொல்றதுனால இதற்கு முதன்மையான காரணம் உலகத்துல இருக்கிற பணவீக்கம். இது மட்டும் இல்லாம பொருளாதார ஸ்திரத்தன்மை, முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகளோட தேவைகளும் தான். இதனாலதான் தங்கத்தினுடைய விலை உயருது. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பதற்றங்கள். வர்த்தக தகராறுகள்ல தொடங்கி நாடுகளுக்கிடையே நடக்கும் மோதல்கள் வரைக்கும் பல்வேறு அரசியல் சவால்கள் கூட தான் தொடர்ந்து உலகம் போராடிக்கிட்டே இருக்கு. இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போது முதலீட்டாளர்கள் பொதுவா ஒரு பாதுகாப்பான சொத்துக்கள்ல தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல தங்கம் தான் முதலிடத்துல இருக்குது. அதிக அளவுல தங்கத்தை முதலீடு செய்யும் போது தங்கத்தினுடைய விலை உயர ஆரம்பிக்குது. இதன் பிறகு முதலீட்டு தேவை அதிகரிப்பதனாலையுமே கூட தங்கம் விலை உயருது. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவது மட்டும் இல்லாம தனிநபர் மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களோட தேவையும் அதிகமா இருக்கு. ETF, தங்க நாணயங்கள், கடன் பத்திரங்கள் அப்படின்னு தேவை அதிகரிப்பதனாலையும் தங்கம் விலை உயருது. இப்போது தங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போது எந்த மாதிரியான காரணிகள் இருந்தா தங்கத்தோட விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வட்டி விகிதம் உயர்வு. மத்திய வங்கிகள் பணவீக்கத்தை எதிர்த்து போராட வட்டி விகிதங்களை உயர்த்தினா தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மக்களுடைய மனநிலை குறையவும் வாய்ப்பு இருக்கு. இதனால தங்கம் விலை குறைவதற்குமே வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வலுவான பொருளாதாரம்.
நாட்டுல இப்போ நடக்கிற அசாதாரண சூழ்நிலை சரியாகி பொருளாதாரம் நிலையான இடத்தை அடையும் போது முதலீட்டாளர்கள் பங்குச் சந்தையில முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது தங்கத்தினுடைய தேவை குறைவதால தங்கத்தினுடைய விலையுமே குறையும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா டாலரினுடைய வலிமை, அமெரிக்க டாலர் வலுவாகும் போது தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதால மற்ற நாணயங்களை வைத்திருக்கும் நாடுகளால தங்கத்தை வாங்க முடியாது. இதனால இந்த சமயத்துல தங்கத்தினுடைய தேவை குறைந்து விலை கட்டுக்குள்ள வரலாம். அடுத்ததா கிரிப்டோ கரன்சி. என்னதான் தங்கத்துக்கு நிகரா டிஜிட்டல் கரன்சி இல்ல அப்படின்னா கூட இன்றைய யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இது மாதிரி டிஜிட்டல் கரன்சில இன்வெஸ்ட் பண்றது மூலயமா தங்கத்தினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ தங்கத்தை எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல எஸ்ஐபி. மொத்த பணத்தையுமே தங்கத்துல முதலீடு செய்வதற்கு பதிலாக மாதம் மாதம் சிறிய தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலம் முதலீடு பண்ணா தங்கத்தை சேமிக்கலாம். இதனால காலப்போக்கில விலை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் கூட ஒரு நிலையான மதிப்புடைய தங்கத்தை நம்மளால சேமிக்க முடியும். அடுத்ததா டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். பல நிறுவனங்கள் இப்போது டிஜிட்டல் தங்க முதலீடுகளை வழங்குறாங்க. இதன் மூலமா ₹100 இருந்தே தங்கத்தை வாங்க முடியும். இதுல செய்கூலி சேதாரம் அப்படின்ற எதுவுமே கிடையாது. தங்கத்தை ETF மூலமா பங்குகளை போல வாங்கி விற்க முடியும். இதுல முதலீடு செய்வதன் மூலமா எந்த விதமான சேமிப்பு செலவுகளும் இல்லாம தங்கத்தை சேமிக்கலாம். அடுத்ததா பிசிக்கல் கோல்டு. என்னதான் இவ்வளவு டிஜிட்டல் கோல்டு, ETF, கோல்டு பாண்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட இப்பவுமே நிறைய பேர் தங்கத்துல முதலீடு பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வேணாம், தங்கமா தான் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த குறிப்புகளை விட்டுறாதீங்க. தங்கம் வாங்கும் போது உறுதி அளிக்கப்பட்ட நம்பகத்தன்மை வாய்ந்த விற்பனையாளர்கிட்ட இருந்து மட்டும்தான் தங்கத்தை வாங்கணும். சேமிப்பு செலவுகள், பாதுகாப்பு செலவுகள் இது எல்லாத்திலுமே கருத்துல கொண்டுதான் தங்கத்தை வாங்கணும். இது மட்டும் இல்லாம டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் நம்ம இதை சேல் பண்றோமா அப்படின்றத பொறுத்து விலை பட்டியலை மறக்காம வாங்கணும். தங்கத்தை நகைகளா மட்டும் வாங்காம கோல்டு காயின்ஸ், கோல்டு பார் இப்படியும் தங்கத்தை சேமிக்கலாம். அடுத்ததா முக்கியமான ஒண்ணு அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. பொதுவா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் போர்ட்ஃபோலியோல 5-15% தங்கத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது முதலீட்டு இலக்குகளை பொறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம். இப்படி செய்வது மூலமா நிச்சயமற்ற காலங்கள்ல முதலீட்டுல ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவு தவிர்க்க முடியும் அப்படின்னு ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்றாங்க. இப்போது தங்கத்துல முதலீடு பண்ணும்போது எந்த மாதிரியான அபாயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தங்கம் பெரும்பாலும் என்னதான் ஒரு நிலையான சொத்தாக பார்க்கப்பட்டாலும் கூட சில சமயங்கள்ல தங்கம் அதிக லாபத்தை தராமையும் இருந்திருக்கு. இதனால முதலீட்டாளர்கள் விலை ஏற்ற இறக்கத்திற்கு தயாரா இருக்கணும். என்னதான் இப்போ தங்கம் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் கூட இதுக்கு முன்னாடி குறைந்த அளவுல ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. பங்குகள்ல இருந்து டிவிடெண்ட்ஸ் வருவது போல பத்திரங்கள்ல இருந்து வட்டி கிடைப்பது போலவோ தங்கத்துல இருந்து எந்த வருமானமுமே வரப்போறது கிடையாது. தங்கத்தினுடைய வருமானம் எல்லா சமயங்கள்லயும் பணவீக்கத்தை விட அதிகமா இருக்காது. அடுத்ததா தங்கத்திற்கு உண்டான பாதுகாப்பு செலவுகளும் வரி விதிப்புகளும் அதிகரிப்பதால சிறிய முதலீடுகளுக்கு இது ஒரு பாதகமா அமையுது. இப்போது தங்க முதலீட்டுல வெற்றியடைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பொதுவா எல்லா பணத்தையும் தங்கத்துல முதலீடு செய்வது சரியானதே கிடையாது. எல்லாத்துலயுமே பிரிச்சு அலோகேட் பண்றது ரொம்பவே அவசியம். அதனால மியூச்சுவல் ஃபண்ட், பிக்ஸட் டெபாசிட், ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல பிரித்து முதலீடு பண்ணா முதலீட்டுல வெற்றி காணலாம். அடுத்ததா உங்களுடைய கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். என்னதான் தங்கம் நீண்ட காலமா அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் வொலட்டாலிட்டி, அதுக்கப்புறம் பிரைஸ் அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன் இது மூலமா ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு தங்கம் ஒரு சிறந்த முதலீடா இருக்காது. தங்க விலைகளை பாதிக்கும் ஃபேக்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு கொள்வது அவசியமா இருந்தாலும் கூட ஷார்ட் டேர்ம் நியூஸோட பேசிஸ்லயுமே கூட தங்கத்தினுடைய விலையில ஏற்ற இறக்கம் வந்து இருக்கும். இதுக்காக தங்கத்தை அடிக்கடி வாங்கி விற்க கூடாது. இப்படி அடிக்கடி செஞ்சா பரிவர்த்தனை செலவுகள் அதிகமாகும். அடுத்ததான் தங்கம் வாங்கும் போது அதோட ரசீதை பத்திரமா வச்சுக்கணும். தேதிகள், விலைகள் மற்றும் விற்பனையாளர் தகவல் உள்ளிட்டு இது எல்லாமே பதிவு பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இது வரி நோக்கங்களுக்காகவும் முதலீட்டு செயல்திறனை கண்காணிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தங்கத்தின் விலை நீண்ட காலத்துல உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனா குறுகிய காலத்துல விலை மாற்றங்கள், சரிவுகள் இது எதுவுமே ஏற்படாம போவது கிடையாது. பங்குகள், கடன் பத்திரங்கள் போன்ற பிற முதலீட்டு வகைகள் அதிக வருமானத்தை வழங்கினால் தங்கத்தோட மதிப்பு தற்காலிகமா குறையறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலும் சொத்து ஒதுக்கீட்டுல தங்கத்திற்கு ஒரு முக்கிய இடம் தரப்படணும். நீண்ட காலத்துக்காக தங்கத்தை சேமிக்க சிறந்த வழி ஒவ்வொரு மாதமும் சீராக எஸ்ஐபி முறையில வாங்குவதுதான். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்றது போல சிறு சிறு சேமிப்புகளுமே காலப்போக்குல ஒரு பெரிய செல்வமாக மாறும். புத்திசாலித்தனமாக தங்கத்துல முதலீடு செய்யுங்க, வளமாக வாழுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்னொரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.